கொண்டிருக்கின்றோம் are all made according to our senses. நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நம்முடைய ஐம்புலன்களின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. First let me see, நான் முதல்ல பார்க்கட்டும், I will believe. நான் நம்புவேன். First let me touch, நான் தொட்டு பார்க்கட்டும், then I will believe. அதுக்கப்புறம் நம்புவேன். Let me hear, நான் கேட்கட்டும், then I will believe. அப்புறம் நம்புவேன். Let me taste, நான் சுவைத்து பார்க்கட்டும், then I will believe. அப்புறம் நம்புவேன். Let me smell, நான் நல்லா மோந்து பார்க்கட்டும், then I will believe. அப்புறம் நம்புவேன். But God says, ஆனா கடவுள் சொல்கின்றார், you can't see it, நீ பார்க்க முடியாது, you can't feel it, நீ உணர முடியாது, you can't touch it, நீ தொட முடியாது, you can't smell it, நீ நுகர முடியாது, you can't taste it. நீ சுவைக்க முடியாது. First you believe it, நீ முதல்ல நம்பு, and then you will see it. நீ அதுக்கப்புறம் பாப்ப. You are saying, நீங்க சொல்றீங்க, first show me, முதல்ல காட்டும், then I will believe it. அப்புறம் நான் நம்புறேன். சரியா? சரிதானே? சரியா? சரிதானே? சரியா? சரியா? And all our life we have been trained to believe according to our senses. நம்முடைய வாழ்க்கையில முழுவதுமாக நாம் நம்முடைய ஐம்புலன்களும் நமக்கு எதை சொல்கின்றதோ அதை நம்புவதற்குத்தான் நமக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. But the real truth is, ஆனால் உண்மையிலேயே உண்மை என்னவென்றால், everything should be seen through faith. எல்லாவற்றையும் நாம் நம்பிக்கையின் மூலமாக பார்க்க வேண்டும். 2 Corinthians 5:7, open and see. 2 கொரிந்தியர் 5:7. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். The just shall live by sight and not by faith. நேர்மையாளர்கள் நம்பிக்கையில் வாழ்வார்கள், தாங்கள் காண்பவற்றில் அல்ல. In their Bible it's something different. உங்க பைபிள்ல வித்தியாசமா இருக்கா? நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம். சரியா இருக்குதா? நாம் காண்பவற்றின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் இல்லாமல் வாழ்கின்றோம். நாம் காண்பவற்றின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாமல் வாழ்கின்றோம். அப்படி இருக்குதா? How do we live? எப்படி நம்ம வாழ்றோம்? How do we live? நம்ம எப்படி வாழ்றோம்? Do we live by our senses? நம்முடைய உணர்வுகள் பூர்வமாக ஐம்புலன்கள் எதை சொல்கின்றதோ அதன் அடிப்படையில் வாழ்கின்றோமா? Or do we live by faith? ஆனா அல்லது நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் வாழ்கின்றோமா? எந்த அடிப்படையில் நம்ம வாழ்றோம்? Holy Spirit has come. Holy Spirit அப்படி. No Holy Spirit has come. Holy Spirit வரல. If my hand shakes, அப்படி கை இப்படி இப்படி ஆடிச்சுன்னு சொன்னா Holy Spirit has come. Holy Spirit வந்தாச்சு. If my hand doesn't shake, கை வந்து ஆடல, உதறல் எடுக்கலன்னு சொன்னா Holy Spirit has not come. Holy Spirit வரலையே. Holy Spirit is on vacation. அவர் லீவ்ல போயிருக்கிறாரு. Jesus said, when the Holy Spirit comes, he will stay with you forever. ஆண்டவர் இயேசு சொன்னார், ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது உங்களுள் தங்கி உங்களோடையே எப்போதும் இருப்பார் என்று சொன்னார். Praise the Lord. Praise the Lord. So has he come upon you? உங்க மேல பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரா? Okay. Let's answer this question. நம்ம இந்த கேள்விக்கு பதில் சொல்வோம். When does the Holy Spirit come? எப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்தார்? When you become good person. நீங்க நல்லவங்களா மாறின பிறகா? When you become good person, the Holy Spirit will come more. நல்லவங்களா மாறின பிறகு நிறைய ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் வந்தாரா? Okay, let's answer this question. இந்த கேள்விக்கு பதில் சொல்வோம். Galatians chapter 3. கலாத்தியர் 3வது அதிகாரம். Question answer is good. Question answer நல்லது. Hello. கலாத்தியர் 3. Now Galatians were the people who were filled with the Holy Spirit. கலாத்திய மக்கள் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார்கள். But look what Saint Paul is asking the Galatians. ஆனால்
புனித பவுல் கலாத்தியரிடம் என்ன கேட்கின்றார் என்று பாருங்கள். You foolish Galatians, அறிவிலிகளான கலாத்தியரே, who has bewitched you உங்களை மயக்கியோர் யார்? that you should not obey the truth, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய், before whose eyes Jesus Christ has been evidently set forth crucified among you. உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா? This only would I learn of you. உங்களிடம் இதை Did you receive the Holy Spirit by the works of the law or by the hearing of faith? உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன். நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? So Saint Paul is asking the Galatians, பவுல் கலாத்தியரை பார்த்து இவ்வாறு கேட்கின்றார். he is asking, அவர் இவ்வாறு கேட்கின்றார், did you receive the Holy Spirit பரிசுத்த ஆவியை நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? by obeying the law சட்டத்துக்கு கீழ்ப்படிதனால் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா or by அல்லது hearing and believing the word of God? நற்செய்தியை கேட்டு கேட்டு அதை நம்பியதாலா என்று கேட்கின்றார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. If the words that you speak are wrong, உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தவறான வார்த்தைகளாக இருந்தால், no matter you sing 100 songs, 100 பாட்டு பாடினாலும் your harvest will be wrong. உங்களுடைய அறுவடை தவறானதாகத்தான் இருக்கும். Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், when my word abides in you, என்னுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருந்தால், that word that abides in you will make you understand the truth. அந்த உங்களுக்குள் நிலைத்திருக்கக்கூடிய அந்த வார்த்தை உங்களுக்கு உண்மையை தெரிவிக்கும், and the truth will set you அந்த free. உண்மை உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். You know what sets you free? உங்களுக்கு தெரியுமா விடுதலையாக்குவது என்றால் என்னன்னு? The truth. அதுதான் உண்மை. If you don't know the truth, உங்களுக்கு உண்மை தெரியவில்லை என்றால், even after you leave from here in the evening, இங்க இருந்து நீங்க சாயங்காலம் வரை இருந்துட்டு எந்திரிச்சு போனாலும், you will go back home the same. நீங்க வந்தது போலயே தான் நீங்க திருப்பி போவீங்க. You know what I like? You know what I like? நான் என்ன விரும்புறேன்னு உங்களுக்கு தெரியுமா? God has taught me to drive my life with the word of God. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை இந்த இறைவார்த்தையை கொண்டு ஓட்டுவதற்கு என்னை பழக்கி இருக்கின்றார். So I like to teach you to drive your own car. எனக்கு இறைவார்த்தையை கற்றுக் கொடுத்து உங்களுடைய காரை நீங்களே ஓட்ட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். I like to teach you how to cook your own food. உங்களுடைய உணவை நீங்கள் எப்படி நீங்களாகவே சமைக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க நான் விரும்புகின்றேன். When you learn to cook your own food, நீங்கள் உங்கள் சமையலை நீங்களே உங்களுக்காக செய்ய நீங்கள் கற்றுக்கொண்டால், you don't have to run after people. நீங்கள் ஒருவர் பின் ஒருவராக ஓட வேண்டாம். You don't need to be a slave of a preacher. நீங்கள் ஒரு போதனையாளருக்கு அடிமையாக வேண்டாம். You will have a relationship with God. நீங்கள் ஆண்டவரோடு ஒரு உறவை வளர்த்துக் கொள்பவர்களாக இருப்பீர்கள். Others all your life, அல்லது உங்கள் வாழ்க்கை முழுவதுமே you will run after preacher after நீங்கள் preacher, போதனையாளர்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். and many will make a preacher your God. நீங்க போதிக்கிறவர்களே கடவுளாக்கி விடுவீர்கள். A preacher is supposed to lead you to God. அந்த போதனையாளர் நற்செய்தி அறிவிப்பவர் உங்களை கடவுளிடம் இட்டுச் செல்பவராக இருக்க A வேண்டும். preacher is never supposed to lead the people to himself. ஆனால் தன்னிடம் வருபவர்கள் அந்த இறை வார்த்தையை கேட்க தன்னிடம் வர வேண்டும் என்று தன்னிடம் அவர்கள் கொண்டு வருபவர்களாக இருக்கக்கூடாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. So what does the word of God does? The word of God இறைவார்த்தை changes your thinking. நம்முடைய சிந்தனையை மாற்றுகின்றது. And remember, your believing is a result of your thinking. உங்களுடைய நம்பிக்கை உங்கள் சிந்தனையின் விளைவாக ஏற்படுகின்றது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். And again and again and again and again and again you will find in the word of God, God asking you to believe his word. திரும்ப 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 இந்த இறை வார்த்தையில ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார் என்றால், இந்த பைபிள்ல அவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும்படியாக அவர் சொல்கின்றார். What is the meaning of the word believe? நம்பிக்கை என்றால் என்ன? What is believe? நம்பிக்கை என்றால் என்ன? Believe. What is she saying? Things that we cannot see. No, what is believe? நம்பிக்கை என்றால் என்ன? I'm not talking faith. Believe. Hey, do you believe God's word? இறை வார்த்தையை நீங்க நம்புறீங்களா? So what is believe? அப்படின்னா என்னது?
She's saying faith. No, not faith, believe. One minute, brother, don't give them the answer. Let me give them, you know why I'm asking question? Listen. I'm not asking question to make you feel down. I'm asking question so that you understand what you're thinking is wrong and change your thinking. நான் கேள்வி எது கேட்குறேன்னு சொன்னால் உங்களை மட்டம் தட்டுறதுக்காக இல்லை, நம்ம சிந்தனை எப்படி தவறானதாக இருக்குது, சரியான சிந்தனையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை நீங்கள் அதை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தான். Please remember, a person who has faith believes and a person who has fear also believes. ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களும் அவங்களுக்கு எப்படி இருக்குது, நம்புகிறாங்க. பயம் இருக்கவங்களும் நம்புறேன்னு சொல்கிறாங்க. Now. Believe means my action corresponds to the message. நம்பிக்கை என்பது நான் கேட்ட செய்திக்கு ஒத்த என்னுடைய செயல்பாடாகும். Now let's put it into action. நம்ம செயல்பாட்டுக்கு வருவோம். Do you believe God's word? நீங்க கடவுளுடைய வார்த்தையை நம்புறீங்களா? Now let's see whether we really believe. நம்ம உண்மையிலே அதை நம்புறோமான்னு பார்ப்போம். Okay. Did Jesus say, what a man sows that he shall reap? ஆண்டவராகிய இயேசு இப்படி சொன்னாரா, ஒரு மனிதன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான் என்று? ஆமாவா? So if he sows love, if he wants love, what should he sow? அன்பு அவனுக்கு வேண்டும் என்றால் அவன் எதை விதைக்க வேண்டும்? Very good. If he wants mercy, what should he sow? அவனுக்கு இரக்கம் வேண்டும் என்றால் எதை விதைக்க வேண்டும்? He wants forgiveness, what should he do? மன்னிப்பு வேண்டும் என்றால் எதை விதைக்க வேண்டும்? Very good. He wants forgiveness, what should he do? மன்னிக்க வேண்டும் என்றால் என்னை மன்னிக்க வேண்டும் என்றால் எதை விதைக்க வேண்டும்? He wants blessing, what should he do? எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் எதை விதைக்க வேண்டும்? He wants money, what should he do? எனக்கு பணம் வேண்டும் என்றால் எதை விதைக்க வேண்டும்? When it comes to money, பணம் வந்ததும் வேற மாறி போச்சு. Hello. That is what the word of God says. அதுதான் இறைவார்த்தை சொல்கின்றது. Is my action corresponding நடவடிக்கை நான் கேட்கின்ற செய்திக்கு ஒத்திருக்கின்றதா? To the message? செய்தி கேட்கின்ற செய்திக்கு. Are we givers or takers? நம்ம கொடுப்பவர்களாக இருக்கின்றோமா பெறுகின்றவர்களாக இருக்கின்றோமா? We have more joy in taking. நமக்கு ரொம்ப எப்ப சந்தோஷம் இருக்குது, வாங்கும் போது அதிக மகிழ்ச்சி இருக்குதா? Because we have not yet believed. நம்ம நம்பவே இல்ல. When you believe God's word, you will not be a taker, you will be a giver. இறைவார்த்தையை நீங்க நம்புறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருந்தா உங்க மகிழ்ச்சி கொடுப்பதில் அதிகமாக இருந்திருக்கும் பெறுவதை காட்டிலும். Your action doesn't correspond to the message because you have failed to believe. உங்களுடைய செயல்பாடு நீங்கள் கேட்கின்ற செய்திக்கு ஒத்து இல்லை, ஏனென்றால் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. And that believing will come when your thinking has changed. அந்த நம்பிக்கை எப்போது வரும் என்றால் உங்களுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டும்தான் வரும். Believing is a result of thinking. நம்பிக்கை என்பது சிந்தனையின் ஒரு விளைவு, அதனுடைய தாக்கம். So what does the word of God do? அப்ப இறைவார்த்தை என்ன செய்யும்? It brings a change in your thinking. அது உங்களுடைய சிந்தனையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். That change of thinking brings change in believing. அந்த சிந்தனையில் ஏற்படுகின்ற மாற்றம் உங்களுடைய நம்பிக்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். That change in believing brings change in speaking. நம்பிக்கையில் ஏற்படும் மாற்றம் நீங்கள் பேசுவதில் ஏற்படும். And remember, நான் ஞாபகம் வச்சுக்கங்க, Jesus said, ஆண்டவர் இயேசு சொன்னார், if you have faith as small as a mustard seed, கடுகளவு ஒரு கடுகு விதை போன்று உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததென்றால், if you have faith as small as a mustard seed, ஒரு கடுகு அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்ததென்றால், பின்பு then what? அப்போது நீங்கள் You can say. நீங்க சொல்லலாம், பேசலாம். So Jesus is saying faith is activated, or God's power is activated, or your victory is activated, or anything of God is activated when you open your mouth and say. ஆண்டவர் இவ்வாறு சொல்கின்றார், உங்களுடைய விசுவாசம் தூண்டப்பட வேண்டுமானால், உங்களுடைய நம்பிக்கை தூண்டப்பட வேண்டுமானால், நீங்கள் வாயை திறந்து
பேச வேண்டும். அது செயல்பட தூண்டுவதற்கு தேவையானது நீங்கள் பேச வேண்டிய வார்த்தை என்று சொல்கின்றார். Your saying is so important. நீங்கள் பேசுகின்ற வார்த்தை மிக மிக முக்கியமானது. And the Bible says what you believe is what you say. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, நீங்கள் எதை நம்புகின்றீர்களோ அதைத்தான் பேசுகின்றீர்கள். Praise the Lord. Praise the Lord. And how will you believe? நீங்க எப்படி நம்புவீங்க? When you are thinking something. உங்களுடைய சிந்தனையில வேற ஏதோ இருக்குது. And how are you thinking? நீங்க எப்படி யோசிச்சிட்டு இருக்கீங்க? When you have got a word of God. உங்களுக்கு இறைவார்த்தை கிடைச்சதுன்னு சொன்னா, so the word of God helps you to change your thinking, change your believing, change your confession, and the change of confession will activate faith and bring forth the result in your life. இறைவார்த்தையானது உங்களுடைய சிந்தனையை மாற்றுகின்றது. உங்கள் சிந்தனை மாறும்போது உங்களுடைய பேச்சு மாறுகின்றது. பேச்சு மாறும்போது உங்களுடைய நம்பிக்கை மாறுகின்றது. நம்பிக்கை மாறும்போது உங்களுடைய செயல்பாடு மாறுகின்றது. அவ்வாறு செயல்பாடு மாறும்போது அங்கு உங்களுக்கு இன்னும் அதிக நம்பிக்கை ஏற்படுகின்றது. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகின்றது. If your believing is wrong, உங்களுடைய நம்பிக்கை தவறானதாக இருந்தால், your saying or your confession will be wrong. வாயினால் அறிக்கை இடுகின்றது, பேசுகின்றது, அது தவறானதாகத்தான் இருக்கும். Whenever the word confession is said, எப்போதெல்லாம் அறிக்கை இடுதல் என்பதை பற்றி நாம் சொல்கின்றோமோ, at once people think உடனே மக்கள் நினைப்பாங்க confession of sins. பாவத்தை அறிக்கை இடுதல் அப்படிதான் நினைப்பாங்க. Hello, புரியுதா? அறிக்கை இடுதல், கன்ஃபெஷன் அல்லது அறிக்கை இடுதல் சொன்னோன்னு சொன்னா, that is one part of confession. அது பாவ சங்கீதத்துல ஒரு பகுதி. where you confess your negative things. நீங்க எதிர்மறையான காரியங்கள்லாம் அங்க போய் நீங்க சொல்றீங்க. But much more in the Bible is ஆனா அத காட்டிலும் அதிகமான காரியங்கள் அறிக்கை இடுவதை பற்றி இருக்கின்றது. confession of God's word. கடவுளுடைய வார்த்தையை அறிக்கை இடுவது. Open to Romans chapter 10. ரோமர் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 10 verse number 8. 8வது வசனம். And after we understand this, I'm going to call the sick people. Listen. அதுக்கு அப்புறம் கவனிங்க, இத சொன்னதுக்கு அப்புறம் சோமலாதவங்களை நாங்க கூப்பிட போறேன். After we understand this scripture, நம்ம இந்த இறை வார்த்தையை நன்றாக புரிந்து கொண்ட பின், then I'm going to call the sick people. சோமலாதவங்களை இங்க கூப்பிட போறேன். Teach them how to confess. அப்ப அவங்கட்ட எப்படி அறிக்கை இடுவது என்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். And nobody will pray for them. யாருமே அவங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டாம். And they will also not pray to God to heal them. அவங்களும் கடவுள்கிட்ட என்னைய சுகப்படுத்துன்னு சொல்லி ஜெபம் பண்ண வேண்டாம். But their right thinking, அவங்களுடைய சரியான சிந்தனை, right believing, அவங்களுடைய சரியான நம்பிக்கை, and right confession, சரியான அறிக்கை இடுதல் will bring forth the healing. அவங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும். Are you ready? சரியா? நீங்க ரெடி, தயாரா இருக்கீங்களா அதுக்கு? Hello, I'll repeat again. இன்னொரு தடவை சொல்றேன், கேளுங்க. Listen. நல்லா கவனிங்க. Now we are going to take the word of God. நம்ம இப்ப இறை வார்த்தையை படிக்க போறோம். Understand the word of God. அந்த இறை வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள போறோம். Change our thinking. நம்முடைய சிந்தனையை மாற்ற போறோம். On this word. இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் சிந்தனையை மாற்ற போறோம். So the moment the thinking has changed, எந்த நிமிஷத்துல நம்முடைய சிந்தனை மாறுகின்றதோ, the believing has changed. அப்போ நம்முடைய நம்பிக்கை மாறுகின்றது. The believing has changed. நம்முடைய நம்பிக்கை மாறியதும் the confession has changed. நம் வாயினால் அறிக்கையிடுவது மாறுகின்றது. The moment the confession has changed, எந்த நிமிடத்தில் வாயில் அறிக்கையிடுவது மாறுகின்றதோ, the result has changed. அங்கு விளைவுகள் மாறுகின்றது. Did you get it? புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? We will continue. நம்ம தொடர்ந்து Romans chapter 10 verse 8. We'll read it slowly. ரோமர் 10:8வது வசனம் மெதுவா வாசிப்போம். அதில் சொல்லி இருப்பது இதுவே, வார்த்தை உனக்கு மிக தூரத்தில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது, இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். The word is near you. வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. In your mouth, உங்க வாயில இருக்குது, and in your mind. உங்க தலையில எண்ணத்துல இருக்குது. What is given in the Bible? பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு? Read it. வாசிங்க. வார்த்தை, the word is near you, in your mouth and in your mind. உங்க வாயில இருக்குது, உங்க எண்ணத்துல இருக்குது. Where is it? எண்ணத்திலயா இருக்குது? In the heart. In the heart, not in the mind. இங்க இல்ல, இதயத்துல இருக்குது. What's the difference between the word in the mind and one word in the heart? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? எண்ணத்தில் இருக்கின்ற வார்த்தை, இதயத்தில் இருக்கின்ற வார்த்தை, என்ன வித்தியாசம்?
When the word is in your mind, வார்த்தை சிந்தனையில இருக்கும்போது you cannot recall it, you forget it. அது திரும்ப நம்ம எடுக்க முடியாது, அது மறந்து போகும். You don't remember it. அது அப்படி ஞாபகத்துக்கு வராது. Okay, let me put it this way. Hail Mary, full of grace. Start the அருள் நிறைந்த மரியே வாழ்க. No. This word is in your mind or in your heart? எங்க இருந்து வருது அந்த ஜெபம்? இங்க இருந்து வருதா, இங்க இருந்து வருதா? When it is in your heart, you can remember it all the time. இதயத்துக்குள்ள பதிச்சு வச்சதுனால வாய அப்படி ஸ்டார்ட் பண்ணதும் என்ன ஆகுது? சிந்தனையில. But the word which is in your heart, in your mind, ஆனா சிந்தனையில இருக்கிற அந்த வார்த்தை you can't remember it. அத ஞாபகம் வைக்க முடியாது. So where is the word of faith? அதனால விசுவாச வார்த்தைகள் எங்க இருக்கின்றது? The word of faith is where the word is in your heart. அந்த வார்த்தை உன்னுடைய இதயத்தில் இருக்கின்றது. And when it is in your heart and you open your mouth and you start speaking it again and again, the word of faith is getting more and more generated. அந்த வார்த்தை இதயத்தில் இருப்பதால் அதை வாயினால் திரும்ப திரும்ப பேசும்போது அங்கு நம்பிக்கையானது அதிகரிக்கின்றது. அந்த நம்பிக்கை மீண்டும் நம்பிக்கையை அதிகரிக்க அது தூண்டுகின்றது. Can you hear the generator? இந்த ஜெனரேட்டர் ஓடுறது கேக்குதா காதுல? It is generating current. அது வந்து கரண்ட் அப்படியே உருவாக்குது. In the same way, அதே மாதிரி தான் when you take the word, இந்த இறை வார்த்தையை எடுத்து plant it in your heart, இந்த இதயத்துல பதிச்சு வச்சோம்னா, and you go on speaking it, go on thinking it, go on speaking it, go on thinking it, speaking it, thinking, வாய் பேசி பேசி அத திரும்ப திரும்ப thinking, யோசிச்சிட்டே இருக்கணும். வாய் பேசணும், சிந்தனையில அது ஓடிட்டே இருக்கணும், திரும்ப 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 திரும்ப. When you do that, அத செய்தீங்கன்னா a material called faith is generated. அங்க விசுவாசம் என்ற பொருள் உருவாக்கப்படுகிறது. Example, உதாரணம், the doctor gave you a bad news. மருத்துவர் உங்ககிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட், ஒரு மோசமான செய்தி சொல்றாரு உங்களுக்கு. You got cancer in your stomach. கேன்சர், வயித்துல கேன்சர்னு. In your stomach. உங்க வயித்துல கேன்சர். What will you do? நீங்க என்ன செய்வீங்க? Full day what will you think? முழு நாளும் ஏதோ நினைச்சிட்டு இருப்பீங்க. What will you be thinking? எது போயிட்டே இருக்கும் தலைக்குள்ள? Yeshua, 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 cancer, 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 cancer. Which one? எது போயிட்டு இருக்கும்? கேன்சர் போயிட்டு இருக்கும். Cancer, 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 cancer. Okay? Now, listen. The report had got exchanged. இப்போ அந்த ரிப்போர்ட் வந்து வேற ஒருத்தர் ரிப்போர்ட் உங்களுக்கு மாறி வந்துச்சு. Somebody else's report came in your name. இன்னொருத்தருடைய ரிப்போர்ட், அந்த ரிசல்ட் வந்து உங்க பேர்ல வந்துச்சு. It was a blood test. அது வந்து ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணது. And the report said blood cancer. அதுல வந்து பிளட் கேன்சர்னு போட்டுருக்கு. But it was somebody else's report. அது இன்னொருத்தங்களுடைய ரிப்போர்ட் தவறா உங்க பேர்ல வந்துச்சு. But because you believe the report, நீங்க அந்த ரிப்போர்ட்ட நம்பினதுனால full day you are thinking cancer, 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 முழு cancer. நேரமும் ஐயோ கேன்சர் 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 நினைச்சிட்டே இருந்தீங்க. Full day you are with joy or crying. அந்த முழு நாளும் ரொம்ப சந்தோஷமா ஆஹா கேன்சர்னு போனீங்களா அல்லது அழுதுட்டே போனீங்களா? After 1 week, how many kgs have you lost? ஒரு வாரம் போச்சு, ஆள் எப்படி ஆயிட்டீங்க? எத்தனை கிலோ குறைஞ்சு போச்சு? Now you did not have cancer. உங்களுக்கு கேன்சரே இல்ல. It was somebody else's report given to you. யாரோட ரிப்போர்ட் தவறா தான் அது வந்துச்சு. You planted the word cancer in your heart. அந்த கேன்சர்ங்க வார்த்தையை நல்ல இதயத்துக்குள்ள பதிச்சு வச்சிட்டீங்க. You opened your mouth. வாயை திறந்து and the whole day thought about cancer. முழு நாள் வாயிட்டு சொன்னீங்க, எண்ணம் ஃபுல்லா கேன்சர். In 1 week time you will really fall sick. ஒரே வாரத்துல சோமலாம் போயிருவீங்க. In the same way, அதே மாதிரி தான் when you take the word of God, நீங்க இறை வார்த்தையை எடுத்து just as you would think about cancer, think about God's word day and night. கேன்சரை பத்தி எப்படி நினைச்சிட்டே இருந்தீங்களோ அது மாதிரி இறை வார்த்தையை இரவும் பகலும் அப்படியே நீங்க திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா it produces the word of faith. உங்களுக்கு விசுவாசம், இறை வார்த்தையில் விசுவாசத்தை அது உருவாக்குகின்றது. And that is what gives you the victory. அதுதான் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கின்றது. Do we do that? நம்ம அதை செய்றோமா? You can sit down and pray the whole day. முழு நாளும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாம். But when you are praying, ஜெபம் பண்ணும்போது words are prayer, வாயெல்லாம் வார்த்தை வருது. thoughts are trouble. உங்க தலைக்குள்ள சிந்தனைக்குள்ள இருக்கதெல்லாம் கஷ்டம். Thoughts are hurting. அதெல்லாம் உங்களை காயப்படுத்துது. Thoughts are anxiety. அது எப்பவும் கவலையா இருக்குது. Thoughts are sickness. அது எப்பவும் நோயை பத்தின சிந்தனையா இருக்குது. Thoughts are trouble in the marriage. எப்பவும் திருமணத்துல ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. Thoughts are financial crisis. உங்களுடைய
பணம் கஷ்டம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. Audio, video, no matching. கண்ணால் பார்க்குது, ஆடியோ காதால் கேட்குறது, ரெண்டுக்கும் ஒரு தொடர்பே இல்லை. வாய் God's word சொல்றது. is saying, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது? the word in your mouth, வாயில் இருக்கக்கூடிய வார்த்தை, the word in your heart இதயத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை will produce the word of faith. அதுதான் விசுவாச வார்த்தையை உருவாக்கும். Never read the Bible in your mind. ஒரு நாளும் பைபிளை உங்க சிந்தனையை கொண்டு வாசிக்காதீங்க. The Bible teaches you, பைபிள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது, you must open your mouth and read the Bible. எப்போது வாயை திறந்து பைபிளை வாசிக்க வேண்டும். Because when you are opening your mouth and reading, your inner ears are hearing. உங்கள் வாயை திறந்து நீங்கள் அப்படி வாசிக்கும் போது அந்த சத்தத்தை உங்கள் உள் காதுகள் அது கேட்கின்றது. உணர்வு என்ற காதுகள் கேட்கின்றது. When we both are speaking, நாங்க ரெண்டு பேர் பேசும்போது your outer ears are hearing. உங்களுடைய வெளிப்புறமான காதுகள் கேட்கின்றது. But when we are speaking, நாங்க பேசும்போது our inner ears are hearing. எங்களுடைய உள் செவிகள் கேட்கின்றது. So the word of faith அந்த இறை வார்த்தை என்ற அந்த விசுவாசம் is produced அந்த நம்பிக்கையானது உருவாக்கப்படுகிறது. only when your inner ears are hearing. எப்போது உங்களுடைய இதய செவிகள் திறந்திருக்குமோ அப்போதான் கேட்கும். And your inner ears will hear உங்களுடைய இதய செவிகள் எப்போது கேட்கின்றது என்றால் when you are repeatedly confessing the word of God. நீங்கள் திரும்ப திரும்ப அந்த இறை வார்த்தையை வாயால் நீங்கள் திரும்ப திரும்ப அறிக்கையிடும் போது அது கேட்கின்றது. Let me give you an example. ஒரு உதாரணம். A person has got a back pain. ஒருத்தங்களுக்கு முதுகு வலி இருக்கு. Continuously what is that person praying? அப்ப அவங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க தொடர்ச்சியா? God, heal my back. ஆண்டவரே என் முதுகு வலியை சுகப்படுத்தும். What is God saying? ஆண்டவர் என்ன சொன்னாரு? What is God's word saying? இந்த இறை வார்த்தை என்ன சொல்லி இருக்கு? Read it. 1 Peter 2:24. 1 பேதுரு 2:24 என்ன சொல்லி இருக்குன்னு வாசிங்க. 1 பேதுரு 2:24. What is it saying? 1 பேதுரு 2:24. சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரை சுமந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள். Read it opposite. What is your Bible saying? அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடையவில்லை. You will be healed. அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைவீர்கள். குணமடைவீர்கள். What is your Bible saying? குணமடைவீர்கள். குணமடைவீர்கள். Eagle. உள்ளீர்கள் அப்படி இருக்கா? குணமடைவீர்கள் அப்படி இருக்கா? ஏற்கனவே The Bible says you are healed or you were healed. என்ன சொல்லிருக்கு? நீங்க குணம் பெறுவீர்கள் சொல்லிருக்கா? குணம் அடைந்து விட்டீர்கள் சொல்லிருக்கா? Now when you are praying to God, what are you thinking? நீங்க ஜெபம் பண்ணும்போது என்ன நினைச்சிட்டு ஜெபம் பண்றீங்க? What are you thinking? என்ன நினைச்சிட்டு ஜெபம் பண்றோம்? I am sick. நான் சோமலாம இருக்கிறேன். I am sick. நான் சோமம் இல்ல எனக்கு. I am sick. எனக்கு சுகம் இல்ல. What is God saying? கடவுள் என்ன சொல்றாரு? You were healed. நீங்க குணமடைந்துள்ளீர்கள்னு சொல்றாரு. You were healed. நீங்க குணமடைந்து விட்டீங்கன்னு சொல்றாரு. Where is your thinking? உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? I am sick. நான் சுகம் இல்ல, எனக்கு சுகம் இல்ல. What is God wanting you to think? கடவுள் உங்களை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். He wants you to think according to his word. அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். And because you don't know his word, உங்களுக்கு அவருடைய வார்த்தை தெரியல, your thinking is wrong. அதனால உங்க சிந்தனையில தவறு இருக்குது. When your thinking is wrong, உங்க சிந்தனையில தவறு இருக்கும்போது your believing is wrong. உங்களுடைய நம்பிக்கையில் தவறு இருக்கின்றது. When your believing is wrong, உங்களுடைய நம்பிக்கையில் தவறு இருக்கும்போது your confession is wrong. உங்களுடைய வாயில் அறிக்கையிடுவது தவறாக இருக்கின்றது. When your confession is wrong, உங்களுடைய அறிக்கை தவறாக இருக்கும்போது your prayer is wrong. உங்களுடைய ஜெபம் தவறானது. When your prayer is wrong, உங்களுடைய ஜெபம் தவறாக இருக்கும்போது the result is wrong. விளைவு தவறானது. Okay, let's have people who have got back pain. யாருக்கெல்லாம் முதுகு வலி இருக்கோ அவங்க எழும்புங்க. Get up and come. முதுகு வலி உள்ளவங்க எழும்பிங்க வாங்க. Good, come. வாங்க. Come. That lady stood up. Come. முதுகு வலி. Come.
Stand here. இங்க வந்து நில்லுங்க. Come and stand here. முதுகு வலி உள்ளவங்க இங்க வாங்க. Come. Come. வாங்க. வாங்க இங்க வாங்க. இப்படி வாங்க. Let them stand down. Let them அங்கே stand. நின்னுக்கங்க. Now please remember, I'm not going to pray for you. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறது இல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. Hello. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. Please get this in your mind. I'm not going to pray for you. நான் உங்களுக்கு ஜெபம் பண்ண போறது இல்லை. But I'm going to teach you how to pray. ஆனா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று. And every one of you will be healed. அவ்வளவு பேருக்கு இப்ப சுகமாவீங்க நீங்க எல்லாரும். Only when you change your thinking. உங்களுடைய சிந்தனையை நீங்கள் மாற்றினால் சுகம் பெறுவீர்கள். Praise the Lord. Praise the Lord. Listen to the word carefully. நல்ல கவனமா வார்த்தையை கேளுங்க. And just do what the word of God says. அந்த இறை வார்த்தை என்ன சொல்லுகின்றதோ அதை நீங்கள் செய்யுங்கள். Are you ready? தயாரா இருக்கீங்களா? இறை வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்யணும். சரியா? Are you ready? தயாரா இருக்கீங்களா? You just now read. இப்பதான் நம்ம வாசிச்சோம். By the stripes of Jesus. ஆண்டவருடைய காயங்களால் you were healed. நீங்கள் குணமடைந்து உள்ளீர்கள். Why did God's word say that? எதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லுது? Because when Jesus carried the cross, ஏனென்றால் ஆண்டவர் இயேசு சிலுவையை தோளில் சுமந்து கொண்டு செல்லும்போது he carried the sins of the whole world. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவத்தையும் தன்னுடைய தோள் மேல் சுமந்து அவர் கொண்டு நடந்து சென்றார். In the same way, அதே மாதிரி தான் the Bible says, பைபிள் சொல்லுது, he carried the sickness of the whole world. எல்லாருடைய பிணிகள் நோய்களையும் அவர் தன்மேல் சுமந்து கொண்டார் அப்படி சொல்லுது. So has he carried the sickness of back pain? அப்போ நோய்கள் சொல்லும்போது இந்த முதுகு வலியை அவர் சேர்த்து சுமந்தாரா? முதுகு வலியை சுமந்தாரான்னு? Okay. Now I'm going to lead you into a prayer. நான் இப்போ வந்து உங்களை ஒரு ஜெபத்துக்குள்ள கொண்டு போறேன். When you say this prayer, நீங்க இந்த ஜெபத்தை சொல்லும்போது you must think. நீங்க நல்லா யோசிக்கணும். According to the words that you are speaking. நீங்க என்ன வார்த்தை பேசுறீங்களோ அதுக்கு ஒத்த சிந்தனை தான் உங்க மைண்ட்ல இருக்கணும். Don't ask God to heal you. நீங்க ஆண்டவர்ட்ட என்னைய குணமாக்கும் அப்படி கேட்கவே கூடாது. One condition. Don't ask God to heal you. ஒரே ஒரு நிபந்தனை, ஆண்டவர்ட்ட என்னைய சுகமாக்கும் அப்படி கேட்க கூடாது. Only bring your thinking to God's word. இந்த இறைவார்த்தை என்ன சொல்லுதோ அதை மட்டும் நீங்க யோசிக்கணும். The moment you bring your thinking to God's word, இந்த உங்களுடைய சிந்தனை இறைவார்த்தைக்கு ஒத்த சிந்தனையாக நீங்க கொண்டு வந்த அந்த நிமிஷத்துல your believing will change. உங்களுடைய நம்பிக்கை மாறும். Your confession will change. உங்க வாயில சொல்லக்கூடிய வார்த்தை மாறும். And you remember, நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, the power is working in you. அந்த வல்லமை உங்களுக்குள் செயல்படுகிறது. We read that scripture. நம்ம முதல்ல வாசிச்சோம்ல, வல்லமை நமக்குள் அப்படி வாசிச்சோம்ல. The power is not outside. வெளியே இல்ல, நமக்குள் இருக்குது. But it was your wrong thinking. நம்ம தவறா நினைச்சிட்டு இருந்தோம். Wrong believing. தவறா நம்பிட்டு இருந்தோம். Wrong speaking. தவறா பேசிட்டு இருந்தோம். That stopped your healing. அதுதான் உங்களுடைய குணமளித்தல குணம் பெறுவதை தடுத்து நிறுத்தி வச்சிருந்தது. Now are you ready to change your thinking? இப்போ உங்களுடைய சிந்தனையை மாற்றதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கீங்களா? Close your eyes. கண்ணை மூடிக்கங்க எல்லாரும். Close your eyes. எல்லாரும் கண்ணை மூடிக்கங்க. And start thinking that Jesus is carrying the cross on his back. இப்போது நீங்க ஆண்டவர் இயேசு இந்த பெரிய சிலுவையை முதுகுல அவர் வச்சு அவர் தூக்கிட்டு நடந்து போற காட்சியை உங்க கண் முன்னால கொண்டு வாங்க. அதை நினைங்க. Imagine Jesus is carrying the cross. Make that picture before your eyes. இப்போது உங்க கற்பனையில ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையை முதுகுல தூக்கிட்டு அவர் இப்படி தள்ளாடி போறத கற்பனையில ஒரு காட்சியா நீங்க கொண்டு வாங்க. Keep your eyes fixed on his back. அவருடைய முதுகையே நீங்க பாருங்க. இப்போ the Bible says before he could carry the cross, he was scourged at the pillar. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, அந்த சிலுவையை அவர் தோள் மீது அவர் சுமந்து அவர் சுமக்க ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவரை கற்றூணிலே கட்டி அவரை அடித்தார்கள் என்று சொல்கின்றது. So look at him now. He is being scourged at the pillar. He is being whipped on his back. இப்போது நீங்கள் அவருடைய முதுகை நீங்கள் பாருங்கள். கற்றூணில் கட்டி அவரை நன்றாக அடித்த அந்த முதுகை நீங்கள் பாருங்கள். The soldier is taking a whip and whipping his back. அந்த போர் வீரர்கள் ஒரு சாட்டையை எடுத்து அதை வைத்து அவருடைய முதுகை அவர்கள் அடித்தார்கள். The end of the whip has got hooks which is going into the flesh
and tearing the flesh open. அந்த சாட்டை நுனிகளிலே கொக்கி இருந்தது. அவர்கள் அவ்வாறு சாட்டையால் இயேசுவை முதுகிலே அடிக்கும்போது அந்த கொக்கிகள் அவருடைய சதைக்குள் சென்று அதை கிழித்து வெளியே வந்தது. Jesus is in pain. ஆண்டவர் இயேசு வலியால் துடிக்கின்றார். And as the flesh is torn open, you can see his bones. அவருடைய சதையானது அவ்வாறு கிழிக்கப்படும் போது நீங்கள் இப்போது அவருடைய எலும்புகளை பார்க்க முடியும். He is in pain. அவர் மிகுந்த வேதனையிலே இப்போது இருக்கின்றார். But he is giving his back again to be whipped. ஆனால் திரும்பவும் அந்த முதுகை அடிக்கும்படியாக அவர் கொடுக்கின்றார். All that punishment was a punishment for you and me. எனக்காகவும் உங்களுக்காகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். Because of our sin. நம்முடைய பாவத்தின் விளைவாக இந்த தண்டனை நமக்கு இருந்தது. But Jesus is carrying all that pain. ஆண்டவர் இயேசு எல்லா வலிகளையும் தம்மீது அவர் வைத்து சுமந்து செல்கின்றார். So that your sins be forgiven. ஏனென்றால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இவ்வாறு செய்கின்றார். He has no more strength. ஆண்டவர் இயேசுவுக்கு இப்போது பலமே இல்லை. Every part of his back is open and you can see the bones. முதுகிலே ஒவ்வொரு பகுதியும் கிழிந்து தொங்குகின்றது. அதன் வழியாக எலும்பு தெரிகின்றது. நீங்கள் அதை பாருங்கள். You can see his whole body is covered with blood. அவருடைய முழு உடம்பும் இரத்தத்தால் மூடி இருப்பதை, வழிந்து கொண்டிருப்பதை நீங்கள் பாருங்கள். And he's looking at you and he's saying, I love you. இப்போது அவர் உங்களை நோக்கி பார்க்கின்றார். உங்களை பார்த்து, மகளே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று சொல்கின்றார். He's saying to you, I love you and I forgive you. உங்களை பார்த்து சொல்கின்றார், மகளே, நான் உன்னை அன்பு செய்கின்றேன், உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றேன். And as he's carrying the cross now, இப்போது அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் நடந்து செல்லும்போது the wooden cross on his wounded back, முதுகிலே காயப்பட்ட முதுகிலே இருக்கக்கூடிய அந்த மரச்சிலுவை, the wooden cross on his wounded back, காயப்பட்ட முதுகிலே இருக்கக்கூடிய அந்த மரச்சிலுவை is causing so much of pain. அது அவ்வளவு அதிகமான வலியை அவருக்கு கொடுக்கின்றது. Is causing so much of pain. மிகவும் தாங்கவுண்ணா வலியை அவருக்கு கொடுக்கிறது. He cannot walk any further. அவருக்கு ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. But still he is moving forward. ஆனாலும் அவர் முயன்று முன்னேறி கொண்டிருக்கின்றார், நடக்கின்றார். And he is saying to you, உன்னிடத்திலே இப்போது சொல்கின்றார், look at me. என்னை பார், I am wounded. நான் காயப்பட்டிருக்கின்றேன். I have taken your sin. நான் உன்னுடைய பாவத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டேன். I have taken your punishment. உனக்கான தண்டனையை நான் எடுத்துக்கொண்டேன். I have taken your sickness. உன்னுடைய நோய்களை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டேன். I have taken your disease. உன்னுடைய வியாதிகளை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டேன். I have taken all your weakness. உன்னுடைய எல்லா பலவீனங்களையும் நான் இப்போது சுமக்கின்றேன். In my body. என்னுடைய உடம்பிலே நான் அதை சுமந்து செல்கின்றேன். And I am setting you free. நான் இப்போது உனக்கு விடுதலை தருகின்றேன். As you look at him, நீங்கள் இப்போது ஆண்டவரை பார்க்கும்போது tell Jesus, I love you. ஆண்டவரிடத்திலே நீங்கள் இப்போது சொல்லுங்கள், இயேசுவே, உம்மை நான் அன்பு செய்கிறேன். Tell Jesus, I love you. ஆண்டவர்கிட்ட நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவே, உம்மை நான் அன்பு செய்கிறேன். Say, Jesus, I thank you. ஆண்டவரே, இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். சொல்லுங்க, இயேசுவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். Jesus, I thank you. இயேசுவே, உமக்கு நன்றி. He has taken your sins. ஆண்டவரே, அவர் உம்முடைய பாவங்களை எல்லாம் எடுத்து விட்டார். Lord, you have taken all our sicknesses. இயேசுவே, எல்லா நோய்களையும் நீர் எடுத்து விட்டீர். You have taken all our punishments. எல்லா தண்டனையும் நீர் எடுத்துக்கொண்டீர்.
And you have set us free. நீர் இப்போது எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர். I thank you, Jesus. ஆண்டவர் இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். For setting me free. எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக, சுகம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. I thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. You have set me free. எனக்கு சுகம் கொடுத்ததற்காக நன்றி. You have set me free. எனக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி. You have set me free. எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர். You have set me free. எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறீர். I love you, Jesus. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். Praise the Lord. Praise the Lord. Open your eyes. கண்ணை திறங்க. Where's the back pain? இப்போ செக் பண்ணி பாருங்க. Is it gone? முதுவலி எப்படி இருக்கு இப்போ பாருங்க. It's not there. Is it there? Just ask them. Is it there? It's not there. It's not there. Is it there? Huh? Okay. What about you? உங்களுக்கு சரியாயிச்சா? Just ask her how many years she had. எத்தனை வருஷம் இருந்துச்சு உங்களுக்கு? Many years. From childhood she had a back pain. சின்ன ஒரு குழந்தை பிறக்கும் போதுல இருந்து அவங்களுக்கு இருந்தது. How many years you had? உங்களுக்கு எத்தனை வருஷம்? எத்தனை வருஷமா வலிச்சது? Today the Lord has set you free. What about you? எத்தனை வருஷமா இருந்தது? Light pain she has. Okay. 15 years. 15 years. It's gone. What about you, sister? 1 year. 1 year. It's gone. What about you? 3 years. 3 years. It's gone. What about you? 6 months. It's gone. 3 years. It's gone. Whoever got the experience healing, you can move. யாருக்கெல்லாம் நான் வலி எனக்கு நல்லா சுகமா இருக்கு, நீங்க போங்க, இடத்துக்கு போங்க, இடத்துக்கு போலாம். Those who still have, just remain. எனக்கு இல்லை இன்னும் கொஞ்சம் நான் வலியை ஃபீல் பண்ணுறேன்றவங்க நில்லுங்க. Those who still have, remain. இன்னும் எனக்கு கொஞ்சம் வலிக்குது அப்படின்றவங்க மட்டும் நில்லுங்க. Now you see, கவனிங்க, we did not ask God to heal them. நாங்கள் ஆண்டவரை இவங்களை குணப்படுத்துன்னு சொல்லவே இல்லை. We never asked God to heal them. ஒரு நாளும் ஒரு போதும் அப்படி கேட்கறதே இல்லை. We just took a scripture. நம்ம இதுல இருந்து ஒரு இறை வார்த்தையை நம்ம எடுத்தோம். Changed our thinking. நம்முடைய சிந்தனையை மாற்றினோம். Changed our believing. நம்முடைய நம்பிக்கையை மாற்றினோம். Changed our action. நம்முடைய செயல்பாட்டை மாற்றினோம். And they were completely healed. அவங்க எல்லாத்துக்கும் முழுமையா சுகம் கிடைச்சது. Now these 4 are there. இங்க 4 பேர் இருக்கீங்க. I'm going to use a scripture. இப்போ நான் ஒரு இறை வார்த்தையை எடுத்து பயன்படுத்த போறேன். And I will ask them to repeat that scripture. நீங்க அந்த இறை வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப சொல்லணும். Again we will not ask God to heal them. திரும்பவும் ஆண்டவரை இவங்களை குணப்படுத்தும் நாங்க கேட்க போறது இல்ல. And they will all be healed. இவங்க எல்லாரும் இப்ப சுகம் பெறுவாங்க. Are you ready? நீங்க தயாரா இருக்கீங்களா? There is a woman in the Bible in Luke chapter 13. லூக்காஸ் விசேஷம் 13வது அதிகாரத்திலே சுகவீனமான ஒரு பெண் இருக்கின்றாள். Verse number 10. அதுல 10வது வசனம். There is a woman who has got a back problem for 18 years. 18 ஆண்டுகளாக முதுகிலே கூன் விழுந்த ஒரு பெண் இருக்கின்றாள். And her back is bent. அவளோட முதுகு இப்படி கூன் விழுந்திருக்குது. And the reason for that back is bent, அதுக்குள்ள காரணம் என்னன்னு சொன்னா, an evil spirit ஒரு தீ ஆவி has bound her back. அவளை கட்டி வச்சிருந்தது முதுக. And she is like this for 18 years. 18 வருஷமா இப்படிதான் அந்த அம்மா இருந்தாங்க. Jesus is preaching in a synagogue. ஆண்டவர் இயேசு ஜெபக்கூடத்துல போதித்துக் கொண்டிருந்தார். And he sees this woman. அப்போ அந்த பெண்மணியை அவர் பார்க்கின்றார், கூன் விழுந்த பெண்ணை. Jesus goes to the woman. அப்போ அந்த பெண் கிட்ட போறாரு ஆண்டவர் இயேசு. Touches her. அங்க போய் அவங்கள தொடுறாரு. And says to her, அந்த அம்மாட்ட சொல்றாரு, woman, பெண்ணே, you are loose now. இப்போது நீ சுகத்தை பெற்றுக்கொண்டாய். Woman, பெண்ணே, you are set free now. இப்போது நீ விடுதலையை பெற்றுக்கொண்டாய். And the very next moment, அடுத்த நிமிஷமே the spirit that had bound the back, அந்த முதுகை கட்டி வைத்திருந்த தீ ஆவி falls from the body, அந்த உடம்பிலிருந்து வெளியே சென்றது. and the lady is completely healed. அந்த பெண் உடனடியாக குணத்தை பெற்றுக்கொண்டாள். Her back is made straight. அவளுடைய முதுகானது நிமிர்ந்தது, நேரானது. Thank God. கடவுளுக்கு நன்றி. The word of God is the same. இறைவார்த்தை அதே இறைவார்த்தை தான். Yesterday, நேற்றுக்கு, today, இன்னைக்கு, and forever. என்னைக்கும், and forever. எப்பவும்.
Praise the Lord. Praise the Lord. Come soon. சீக்கிரம் முடி வா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Do you believe in Jesus? ஆண்டவர் இயேசுல நீ நம்பிக்கை வச்சிருக்கிறியா? Now you become like Jesus. நீ இப்போ ஆண்டவர் இயேசு மாதிரி நீ இப்போ நடிக்கணும். Jesus, இயேசுவே, you touched the woman நீர் அந்த பெண்ணை தொட்டீர். who had a bent back ஒரு கூன் விழுந்த பெண்ணை தொட்டீர். for 18 years. 18 ஆண்டுகளாக சுகவீனமாக இருந்த அந்த பெண்ணை தொட்டீர். And you said, அப்போது நீர் சொன்னீர், woman, you are loosed now. பெண்ணை நீ இப்போது குணத்தை பெற்றுக்கொள்கின்றாய். In the same way, Lord Jesus, அதே மாதிரி ஆண்டவர் இயேசுவே, I am speaking to my sister. இப்போது இந்த சகோதரியிடம் நான் பேசுகிறேன். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால், my dear sister, அன்பான சகோதரியே, my dear sister, அன்பான சகோதரியே, Jesus is touching you now. ஆண்டவர் இயேசு உன்னை இப்போது தொடுகின்றார். Jesus is touching you now. ஆண்டவர் இயேசு இப்போது உன்னை தொடுகின்றார். Jesus is touching you now. ஆண்டவர் இயேசு இப்போது உன்னை தொடுகின்றார். And you are set free. இப்போது நீ குணத்தை பெற்றுக்கொள்கின்றாய். You are set free. இப்போது நீ விடுதலையை பெற்றுக்கொள்கின்றாய். You are set free. இப்போது நீ விடுதலையை பெற்றுக்கொள்கின்றாய். That spirit that had bound you, இவ்வளவு நாளும் உன்னை கட்டி வைத்திருந்த தீய ஆவி has gone from your body. இப்போது உன் உடம்பை விட்டு வெளியே சென்று விட்டது. And your back is completely உன்னுடைய released. முதுகு இப்போது பூரணமாக குணமடைகின்றது. Thank you, Jesus. நன்றி இயேசுவே, It's gone. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Sister, it's gone. Everything is gone. Yes. She is healed. Now you touch all the three. இவங்க மூணு பேரையும் நீங்க This வாங்க. sister in blue. Hello. இங்க இந்த ப்ளூ சாரி இங்க வாங்க. Hold these two ladies. இவங்க ரெண்டு பேரும் நீங்க பிடிங்க. வாங்க. Hold these two ladies. இவங்க ரெண்டு பேர் கையும் பிடிச்சுக்கங்க நீங்க. இவங்க ரெண்டு பேர். அவங்க கை இவங்க கையும். ரெண்டு கையும் பிடிச்சுக்கங்க. Stay on the opposite. இப்படி நீங்க இப்படி டர்ன் பண்ணி பிடிங்க. அப்படி. Close your eyes. கண்ணை முடிக்கங்க. Hey baby. Hey baby. Is it good? Huh? Yeah. Change your thinking. Okay. Let's pray. இப்போ ஜெபம் பண்ணுவோம். Say that prayer again. திரும்ப Lord சொல்லுவோம். Jesus, ஆண்டவர் இயேசுவே, I thank you so much. நான் உமக்கு அதிக நன்றி செலுத்துகிறேன். You heard my prayer நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்டீர். and you healed my sister. என்னுடைய இந்த சகோதரியை குணப்படுத்தினீர். Jesus, I cannot see you, ஆண்டவர் இயேசுவே, உம்மை நான் பார்க்க முடியவில்லை. but surely I can see you through your word. ஆனால் உமது வார்த்தையின் வழியாக நான் உம்மை பார்க்கிறேன். I thank you for teaching me நீர் எனக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. how to change my thinking. என்னுடைய சிந்தனையை மாற்றுவதற்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. Lord Jesus, ஆண்டவர் இயேசுவே, in your name, உம்முடைய நாமத்தினால் I am praying for this person. இந்த நபருக்காக நான் ஜெபிக்கின்றேன். These are not my hands. இது என்னுடைய கை அல்ல, These are your hands. இந்த கை உம்முடைய கரங்கள். Just as you touched the woman, நீர் எவ்வாறு அந்த கூனி பெண்ணை தொட்டீரோ in the same way, அதே போல் you are touching this person. நீர் இந்த நபரை தொட்டு கொண்டிருக்கின்றீர். Jesus, you are touching this person. இயேசுவே, நீர் இந்த நபரை தொட்டு கொண்டிருக்கின்றீர். Jesus, you are touching this person. இயேசுவே, இந்த நபரை நீர் தொட்டு கொண்டிருக்கின்றீர். And in the same way, அதே போல் the spirit that had bound their back, இவர்கள் முதுகை கட்டி வைத்திருந்த தீய ஆவி it's gone from the body, இப்போது உடம்பை விட்டு வெளியேறுகிறது. and this person is completely set free. இந்த நபர் முழுமையாக அவர் குணத்தை பெற்றுக்கொள்கின்றார். My dear friend,
அன்பான சகோதரரே, Jesus has set you free. ஆண்டவர் இயேசு முழுமையாக உம்மை விடுதலை கொடுத்து குணமளித்துள்ளார். In the name of Jesus, ஆண்டவர் இயேசுவின் பெயரால் you are completely set free. நீங்கள் முழுமையாக விடுதலை பெற்றுள்ளீர்கள். It's finished. Ask him to move his back. Come on, move your back. நீங்க திருப்பி பாருங்க, உங்க முதுகை நல்லா திருப்பி பாருங்க. One. பாருங்க, நல்லா Ah. நல்லா குனிஞ்சு பாருங்க. Ah. நீங்க நல்லா திருப்பி பாருங்க ரெண்டு பேரும். Gone. Gone. How long was the man sick? Ah. எவ்வளவு நாளா இருந்தது How உங்களுக்கு? long was the man sick? எவ்வளவு நாள் உங்களுக்கு இருந்துச்சு? 5 years. 5 years, 5 years, 3 years. Now. Did I pray? நாங்க ஜெபம் பண்ணோமா? The power of God is inside every one of us. எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருடைய வல்லமை உள்ள இருக்குது. Not only the preacher. செய்து கொடுக்கவங்க மட்டும் இல்ல. Not only the priest. குருவானவர் நம்ம அருள் தந்தை மட்டும் இல்ல. Not only the nuns. சிஸ்டர்ஸ் மட்டும் இல்ல. But everyone who believes the word of God. இந்த இறைவார்த்தையை நம்புற ஒவ்வொருத்தட்டையும் வல்லமை இருக்குது. Only thing you got to change your thinking. உங்களுடைய சிந்தனையை தான் நீங்க மாத்தணும். 5 years of sickness gone. 5 வருஷம் இருந்த வலி சோமாகியது. Did we ask God to heal them? ஆண்டவர் இயேசுவை குணப்படுத்தும் சொன்னமா?